அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்கல் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்புல முதல் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனியர் சிந்தர். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். வெள்ள பாதிப்பிற்குள்ளானவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர். இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12 சிறுத்தைகள் மனித செயற்பாடுகளினால் உயிரிழப்பு. வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவிப்பு. பிரித்தானியாவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அடையாளம் தெரியாதவரால் சுட்டுக் கொலை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவம் மற்றும் வெள்ளப்பெருக்கினால் இடம்பெயர்ந்துள்ள சுமார் 6500 பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பான முகாம்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் பொருட்டு முன்னெடுக்கப்பட்டிருந்த மதிப்பீட்டு பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலே கூறினார். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் காப்புறுதி நிதியத்தினூடாக சேத விவரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தவிர சாலாவ பகுதியில் சேதமடைந்த வீடுகளை புனரமைக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் அனர்த்த முகாமைத்துவ தொடர்பாடல் நடவடிக்கைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 117 என்ற அவசர அழைப்பு இலக்கம் தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக இடர் முகாமைத்துவ பணிப்பாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12 சிறுத்தைகள் மனித செயற்பாடுகளினால் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுத்தைகள் கொல்லப்படுவதை தடுப்பதற்கு உடனடி மீட்பு படையணி ஒன்றை நியமித்துள்ளதாக திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் கூறினார். நுவரெலியா மாவட்டத்தில் சிறுத்தைகள் பிடிப்பதற்காக விரிக்கப்பட்டுள்ள வலைகள் அகற்றும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். சிறுத்தை ஒன்று வலையில் சிக்கினால் மிக விரைவில் அந்த இடத்திற்கு சென்று சிறுத்தையை மீட்கும் உரிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. தமது தொழிற்சங்க நடவடிக்கையை நேற்று நள்ளிரவுடன் கைவிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் ஊழியர் தொழிற்சங்க முன்னணியின் ஏற்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். தபால் திணைக்களத்திற்கான ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் 2 நாட்களில் மத்திய தபால் பரிமாற்றத்தில் குவிந்துள்ள கடிதங்களை விநியோகிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஒன்றிணைந்த தபால் ஊழியர் தொழிற்சங்க முன்னணியின் ஏற்பாட்டாளர் தெரிவித்தார். கடந்த தினங்களில் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக 7.5 லட்சத்திற்கும் அதிகமான கடிதங்கள் குவிந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வாழ்வை பகுதியில் 307 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 3 சந்தேக நபர்கள் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் ஹெரோயினை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொஸ்கம சாலாவ ராணுவ முகாம் வெடிச்சம்பவத்தினால் சேதமடைந்த 198 வீடுகளுக்கு இதுவரை தலா 50,000 ரூபாய் வீதம் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக சீதாவாக்கி பிரதேச செயலாளர் MMSK பண்டார யாப்பா தெரிவித்துள்ளார். மேலும் 240 வீடுகளின் உரிமையாளர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். இது தவிர கொடுப்பனவுக்கான திகதி குறித்து இன்னும் 100 வீடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக சீதாவாக்கி பிரதேச செயலாளர் மேலும் கூறினார். 92 வர்த்தகர்கள் கொடுப்பனவை கோரியுள்ள நிலையில் அவர்களுக்கு 54 பேருக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இதேவேளை சாலாவ முகாமை சுற்றியுள்ள 3 மற்றும் 4 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் வெடிபொருட்களின் பாகங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக மேற்கு பாதுகாப்பு படையணியின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுகந்த ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். நீர்ப்பாசனம் மற்றும் நீர் முகாமைத்துவ அமைச்சர் விஜயமணி சௌசா தலைமையில் நேற்று மொரவாகலை தபகல பிரதேசத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. இந்த ஆண்டு கும்பகநோயா வேலை திட்டத்திற்கு 10,175,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள சுற்றுலா கேந்திர நிலையங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம். 220 வாவிகளை புனர்நிர்மாணம் செய்வதற்கான வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. என்னுடைய தலைமையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதற்கு அங்கீகாரம் வழங்கி அதனை மக்களிடம் கையளிப்போம். நீர்ப்பாசன துறையில் பாரிய மாற்றத்தை தற்போது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் முன்னெடுத்து வருகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மீண்டும் உங்களிடம் வருகிறது. மீண்டும் ஸ்ரீங்கள் திட்டம் இன்றைய தினம் முதல் ஆரம்பமாகின்றது. மக்கள் பிரதிநிதிகளால் வழங்கப்பட்ட வாக்குகள் பூர்த்தியடைந்துள்ளதா என்பது தொடர்பில் உறுதி செய்வதற்காக
தலைமைத்துவத்தின் மறுஜன்மம் என்ற பெயரில் இந்த திட்டம் உங்களை நாடி வருகின்றது. இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை இந்த வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. வடமாகாணத்தில் ஆரம்பமாகும் இந்த நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களுடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம். நியூஸ் டெஸ்ட் முன்னெடுக்கும் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் இன்று முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்படவிருக்கின்றது. அந்த வகையில் இன்று முற்பகல் வேளையிலே சர்வமத தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் இந்த திட்டம் தொடர்பான தகவல்களை நாங்கள் சமர்ப்பிக்கவிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் முன்னெடுத்ததை போன்று, அதாவது மக்களின் வாக்குரிமைக்கு உரிய மதிப்பளிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை கேட்டறியும் வகையிலே இந்த செயற்திட்டம் நாடளாவிய ரீதியில் நாளை முதல் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த தினம் சர்வமத தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த திட்டம் தொடர்பான தெளிவூட்டல் வழங்கப்படவிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களை நாங்கள் இன்று தொடரும் செய்திகளில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, யாழ்ப்பாணத்தில் இருந்து. உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? இப்பொழுது எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்து பல வருட காலங்கள் சென்றுவிட்டது. இந்த நாடு சுதந்திரம் பெற்றதினால் எங்களுக்கு சர்வஜன வாக்குரிமை இருக்கின்றது. அந்த வாக்குரிமையின் மூலம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிட முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை எல்லோரும் மனதில் கொண்டு எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வுக்காக எமது அனைத்து தேவைகளையும் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடைப்பாடு நமக்கு இருக்கின்றது. இந்த கடைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவோமேயானால் உலகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, இதனை வளம் பொருந்திய நாடாக உருவாக்க எங்களுக்கு முடியும். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளராக இணைவதற்கான அரிய வாய்ப்பு. சுயவிபர கோவையை இன்றே அனுப்புங்கள். பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை. முகவரி முகாமையாளர் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட், இலக்கம் 45/3, பிரேக்ரூட் பிளேஸ், கொழும்பு 2. மின்னஞ்சல் முகவரி news@shaktifm.maharaja.lk. ஆண்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியாலை செய்தியில் 10:25 பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.